பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிக்கு 12 ராசிநாதன் இருந்தாலும் அவர் நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு. இந்த மாதத்தினுடைய சிறப்பு பலனாக உங்களுக்கு செவ்வாய் குருவோடு சேர்ந்து திக்பல அமைப்புல மங்கள யோகத்தோட குருவோட சேர்ந்து சுப அமைப்போடு இருக்கக்கூடிய தொழில் மேன்மைகள் இன்னமும் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இந்த ஒரு மாதத்துக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், பட்டம், பதவி, வேலையிட அமைப்புகள், வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க நினைச்ச நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப எங்க தாங்க கஷ்டம் இருக்கு? நட்பு, காதல், கணவன், மனைவி இது மாதிரியான அமைப்புகள்ல மூன்றாவது நபரின் தலையீடு வந்தாச்சு. இதனாலேயே என்ன வீட்டுக்கு போகணும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, வெளியில போலானா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, எங்க போனாலும் ஒரு மாதிரியான பிரச்சனைகளையே கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் கணவனோ மனைவியோ இப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 8-2 அமைப்புகளோடு ராகு கேதுக்கள் அப்படி ஒன்றும் யோகம் பண்ண மாட்டாங்க. ஒளியான ராசிகளுக்கு சூரியனுக்கு இங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் குடும்பத்துல ஒரு மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு மாதிரியான பிடிவாத குணத்தை ஏற்படுத்துறாரு. சிம்மராசிக்காரங்க நீங்களா இருந்தா இப்போ உங்ககிட்ட நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். எல்லாருக்கிட்டையும் தேடி போய் வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உங்களுடைய அழுத்தத்தை அவங்க மேல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, என்னங்க ஆகும் இந்த காலகட்டத்தில், என்னங்க செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், யாரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணக்கூடாதோ, யாரோட குடும்ப விஷயத்தை செய்யக்கூடாதோ, யாருக்கிட்ட பணத்தை காட்டக்கூடாதோ, இதெல்லாம் பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும். சரி, என்ன பண்ணலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஃப்ளோவோட நீங்க போறதை தவிர்த்து வேற எதுவுமே செய்ய முடியாதுங்க. வேலை இடங்க அமைப்புகள்ல அந்த என்வாயர்மெண்ட் ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மையில பாலிடிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். என்னதான் நடந்தாலும் மானம், ரோஷம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு 2.5 வருஷம் நமக்கு வேலை தான் முக்கியம், என்ன வேணாலும் பேசிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருங்க. இப்போ வேலையை விட்டீங்கன்னா இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்படி ஒரு சாதகமான நிலை வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல வராது. அதே போல கட்டடம், சேஃப்டி, செக்யூரிட்டி, நிலம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு, நிலத்தை தோண்டி அதுக்கு கீழே இருக்கிற மாதிரியான சில அமைப்புகளை செய்யறவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு மாதிரியான லாப அமைப்பு இருக்குங்க. அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்துல 2 மாதிரி மாத்தி பலன் சொல்றேன். வேலை தொழில் அமைப்புகள் நல்ல அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வருமானத்தை தாண்டி உங்க கைக்கு வரக்கூடிய வருமானங்கள் இந்த இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதனால வருமானத்தை தாண்டி இல்லீகலா ஏதாவது வருது போகுது அப்படின்ற விஷயத்துல அரசு வேலையில் செய்யறவங்களோ அமைச்சர்களோ யாரும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க ஆரம்பிக்கும். இப்பொழுதுலேருந்தே உங்க மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படின்றத தயவு செய்து சகல சிம்மராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கங்க. அரசு தேர்வு எழுதி நான் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேர்வுல ஒரு நல்ல அமைப்பு கிடைச்சி விருப்பம் இல்லாத இடத்துக்கு வேலைக்கு போவீங்க. அந்த அஷ்டம சனியே விருப்பம் இல்லாத செயல்களை செய்யறது தானே. அடுத்த வருடத்துல எங்க வேணாம்னு நினைச்சீங்களோ அங்க கொண்டு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு இருக்க இடங்கள் அப்படி சாதகமான நிலை இல்லை, ஒரு மாதிரி என்வாயர்மெண்ட் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா அதற்கு பிற்பகுதியில் இப்ப வரக்கூடிய அனுபவங்களும் வாழ்க்கையில் வரக்கூடிய சில சம்பவங்களும் உங்களை ஸ்ட்ராங்காக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய சில காலகட்டமாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2024 சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் உன்னதமான ஒரு காலகட்டம்ங்க. நீங்க நினைச்சதை தான் செய்வீங்க, நீங்க நினைச்சதை தான் பண்ணுவீங்க. ஏன் ராசியில சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கிக்கிறது, இதனால கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிக்கிறது, வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், வெக்கேஷன் மாதிரியான சில இடங்கள்ல ஒரு மாதிரியான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பெண்கள் நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது என்னங்க பெண்களுக்கு மட்டும் பலன் சொல்றீங்க? சுக்கிரன் பெண், அவர் ராசியில் வந்து அமர்றாரு, ராசிநாதன் 12ல் இருக்காரு. உங்களுடைய சந்தோஷத்துக்காக கொஞ்சம் விரயம் பண்ணி அதன் மூலியமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பெண்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக அமையும்.